கைஸ், லுக்கானாலேருந்து ஒரு பவர் நாப் நம்ம வாங்கியிருந்தோம்ல ஜானி ஃபிஷிங் டேக்கிள்ஸ்லேருந்து. ஸோ அதை தான் இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்கிற இது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கேப் இருக்கும். இந்த கேப் வந்து நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் லூஸாக இருக்குது. ஓகே, ஸோ உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். ஸோ நான் ஏற்கனவே இந்த ஸ்க்ரூ பார்த்ததுனால தான் நான் வந்து சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த நாபே வாங்கினேன். இந்த ஸ்க்ரூவை கழட்டி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ஃபிட் ஆகுதுன்ட்டு. ஓகே 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 எடுத்துட்டேன். பட் இதில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து நம்ம திருப்பியும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்க்ரூ எடுத்து வச்சிடலாம். இதிலேருந்து ஒரு வாஷர் வேறு வந்துருச்சு. இது உள்ளே வச்சிடலாம், அப்போ தான் சேஃபாக இருக்கும். இல்லைன்னா இந்த ஹேண்டில் வேலைக்கு ஆகாமல் போயிடும். ஓகே, இதுதான் வந்து லுக்கானாவோட மெட்டல் நாபு. லுக் வைஸ் நல்லாயிருக்கு, பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. இதில் வேறு என்ன தந்துருக்குறாங்க பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ரோலர் ஒன்று தந்துருக்குறாங்க. அப்புறம் 2 மெட்டல் ரோலர், 3 வாஷர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது ஆல்ரெடி நான் ஒரு இது வீடியோஸ் பார்த்துருக்குறேன் இது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இவங்களும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. வாஷர்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒரு மெட்டல் வாஷர் தெரியல எனக்கு. மெட்டல் வாஷர் போட்டோம். அப்புறம் அந்த பிளாஸ்டிக் புஷ் ஒன்று, தென் அகெயின் அது மேலே ஒரு மெட்டல் வாஷர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு ரோலர். ஸோ இதுக்கு மேலே இந்த பாட்டம் பீஸ் வந்து செட் பண்ணுவோம். ஓகே, ஓகேவா இருக்குது. ஸோ அகெயின் இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் வாஷர் கரெக்டாக உட்காந்துச்சா? ஓகே, கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அகெயின் 1 ரோலரு, அதுவும் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ எடுத்து ஸ்க்ரூ பண்ணிடலாம், டைட் பண்ணிடலாம். கஷ்டமாக இருக்குது. ஸ்க்ரூ உட்கார்றதுக்குள்ளே போதும் ஆகுது. மெட்டல் ஸ்க்ரூவாக இருந்தால் மேக்னெட்டில் அப்படியே நிற்கும். இது மெட்டல் ஸ்க்ரூ துரு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது உட்காரவே மாட்டேங்குது. எல்லாமே வெளில வந்துருச்சு. பேசாமல் ஒன்று பண்ணலாம், இந்த ரோலர்லேயே அந்த ஸ்க்ரூவை போட்டு உள்ளே போட்டுடலாம். அப்போயே அது கரெக்டாக நிற்கிற பார்ப்போம். ஸ்க்ரூ வந்து ரோலர் மேலே இப்படி போட்டுட்டு
ஆஹா, இப்பயும் தலைக்கிளியாக திரும்பிடுச்சு. ஓகே 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 ஓகே. ஸ்க்ரூ வீணாக போயிட போகுது. கரெக்டான சைஸில் எடுத்து போடும். ஓகே, ஓகே. லைட்டாக ஆயில் போடுவோம். நல்லா இருக்குது. லூப்ரிகேட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. பட் ஹேண்ட்லிங்க்கு நல்லா இருக்குது. ஓகே கைஸ், நல்லாயிருக்கு. கரெக்டாக செட் ஆகிடுச்சு. உங்கள்கிட்டையும் வந்து நெக்ஸ்ட் வேவ் 3000 சைஸு, இது 3000 மட்டும் தான் செட் ஆகுமா தெரில, நிறைய இதுக்கு செட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இது மாதிரி வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜானி டேக்கிள்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் லுக்கானா பவர் நாப்.